அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் நான் உங்கள் செந்தில்குமார். தற்போது நீங்கள் காண்பது திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில் அருகில் உள்ள துர்க்கையம்மன் கோயிலாகும். இந்த கோயிலானது பழைய அண்ணாமலையார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. அண்ணாமலையார் கோயில் உருவாவதற்கு முன்பு இங்கு தான் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் வீட்டிலிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருந்தார்கள். இதுக்கடுத்து நீங்கள் காண்பது இந்த நாள் இணைய நாளாக அமைய அனைவருக்கும் எல்லாமல்ல அண்ணாமலையார் உண்ணாமலை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய. அண்ணாமலை கரோகரா, உண்ணாமலை கரோகரா. தற்போது இங்கு உள்ள துர்க்கையம்மன் பற்றிய வரலாறை தற்போது பதிவிட்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு அதில் வீடியோ பதிவின் மூலம் காண்பிக்கிறேன். நீங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்து எல்லாமல்ல துர்க்கையம்மன் ஆசிரியத்துக்கு மறுமையும் பண்ணி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் துர்க்கையம்மன் போற்றி. நீங்கள் இதற்கு பின்பு காண்பது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலாகும். துர்க்கையம்மன் கோயிலுக்கு பின்பு அண்ணாமலையார் கோயிலாகும். மிகவும் அழகாக நேர்த்தியாக உள்ளது. நீங்கள் தற்போது ஓம் நம சிவாய. அண்ணாமலை கரோகரா, உண்ணாமலை கரோகரா. தற்போது அருள்மிகு ஸ்ரீ துர்க்கையம்மனை பற்றிய ஆலய வரலாறானது அன்னை உமாதேவியார் காஞ்சி மாநகரில் வேகவதி ஆற்றின் கண்மணலால் சிவலிங்கம் அமைத்து பூஜை செய்தார். அப்போது சிவபெருமான் அவர் முன் காட்சி தந்தார். அம்மையார் வணங்கி நின்றார். அப்போது சிவபெருமான் உமையை உனக்கு வேண்டிய வரம் யாது என்று வினவ இலப்பாகம் தந்து அருள்க என்றார். அதற்கு சிவபெருமான் 5 எழுத்துக்கு ஒப்பான மந்திரம் இல்லை, திருவண்ணாமலைக்கு ஒப்பான திருப்பதியும் இல்லை, நீ அங்கே வந்து தவம் ஏற்றினால் இலப்பாகம் தருவோம் என்றார். உமை அம்மையார் அருணாச்சலத்துக்கு எழுந்தருளி ஒளி வீசும் ஊசி முனியில் நின்று தவம் ஏற்றினார். அப்போது பிரம்ம முதலான தேவர்கள் மகிடாசுரன் செய்யும் கொடுமைகளை அம்மையாரிடம் விண்ணப்பம் செய்தனர். உமாதேவியார் துர்காதேவியை நோக்கி மகிடாசுரனை வதம் செய்யுமாறு கட்டளையிட்டார். துர்காதேவி அம்மையார் பெரும் படையுடன் புறப்பட்டார். மகிடாசுரனின் படைகள் அழிந்தன. மகிடாசுரன் பல வடிவுகளில் போரிட்டான். எருமை முகத்துடன் போரிட்ட போது அவன் தலையை வெட்டி வீழ்த்தி அத்தலையின் மேல் நின்றார் துர்காதேவி. அப்போது அவன் மாயை எல்லாம் ஒழிந்தன. மகிடாசுரனின் கழுத்தில் இருந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து உமாதேவியும் கொடுத்தார் துர்காதேவி. பிறகு துர்காதேவி தன் வாளினால் நிலத்தினை பிளந்தார். அங்கு கற்க தீர்த்தம் உண்டாயிற்று. உமாதேவியார் அதில் நீராடி சிவலிங்கத்தை புதித்து பாவனாசேஸ்வரர் என்று பெயரிட்டார். தீர்த்தத்தின் வலப்பக்கம் சிலாரூபமான ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அசுர சக்திகளிலிருந்து உலகத்தை காத்த துர்காதேவி இங்கே எழுந்தருளினம் என்று தேவர்கள் வேண்டிக் கொள்ள அன்றிலிருந்து நீதி தேவதையாய் திக்கற்றோருக்கு தெய்வமாய் அன்னை ஸ்ரீ துர்காதேவி அருள் புரிந்து மக்களை காப்பாற்றி வருகிறாள். அன்னையை வணங்கி அருள் பெறுவோம் என்று மிகவும் அழகாக இந்த துர்க்கையம்மன் கோவில் பற்றிய வரலாறு பதிவிடப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அனைவரும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு வரும்போது இந்த துர்க்கம்மனை வணங்கி அவர்கள் அருளை பெறுமாறு மிகவும் பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கடுத்து நீங்கள் காண்பது துர்க்கையம்மன் கோயிலை பற்றிய ஒரு பதிவாகும். இந்த பதிவிற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்று மிகவும் பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய. துர்க்கையம்மா துர்க்கையம்மா துர்க்கையம்மா, துயரங்கள் துடைப்பவளே துர்க்கையம்மா துர்க்கையம்மா துர்க்கையம்மா. துர்க்கையம்மா துர்க்கையம்மா, மாங்கல்ய வரமருளும் துர்க்கையம்மா. தற்போது இங்கே அரச மரம் இருக்கின்றது. இதற்கு அடுத்து குருபவன் அவர்கள் வீட்டிலிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓம் நம சிவாய. இதற்கு பின்புறம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நீங்கள் காண்பது பிள்ளையார் கோயிலாகும். ஓம் நம சிவாய. அண்ணாமலை கரோகரா, உண்ணாமலை கரோகரா. இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள அண்ணாமலையார் உண்ணாமலை வேண்டி
கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இதற்கடுத்து நீங்கள் காண்பது தென்னை மரம் மற்றும் மரம் செடி பூச்செடிகள் அனைத்தும் இருக்கின்றன. தற்போது களப்பறையில் இருவர் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கடுத்து நந்திபவன் அவர்கள் தற்போது திருவண்ணாமலை மலை நோக்கி தவத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஓம் நம சிவாய. அண்ணாமலை 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 அருணாச்சலம் வாழ்கின்ற அண்ணாமலை அருட்பெருஞ்சோதி ஆனமலை அன்பே அன்பே வடிவானமலை. நந்தி பகவான் அவர்கள் அமைதியாக ஆசீர்வாதம் செய்து கொண்டு வருகிறார்கள். இங்கு வரும் அனைவருக்கும் அமைதியாக இருந்து ஆசீர்வாதம் செய்து கொண்டு வருகிறார்கள். ஓம் நம சிவாய. தற்போது காலபைரவர் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற இரு காலபைரவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பின்புறம் நீங்கள் காண்பது அண்ணாமலையார் கோயில் ஆகும். இந்த காலை பகுதியில் அண்ணாமலையார் கோவிலின் அண்ணாமலையார் மலையை தற்போது மேகமூட்டமான சூழ்ந்து அழகாக காட்சி தருகிறார்கள் காலை வேளையில். இதற்கடுத்து துர்க்கையம்மன் கோயில் பகுதியில் உள்ள இந்த இடத்தில் துர்க்கையம்மனுக்கு பூ பறித்து தினமும் காலை வேளையில் பூஜை செய்கிறார்கள். மிகவும் அழகாக இந்த பூச்செடி மரம் செடி கொடிகளை பார்க்கும்போது மிகவும் அழகாக நேர்த்தியாக பச்சை பசேல் என்ற காட்சி மிகவும் அழகாக உள்ளது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவனே உன் கைலாய கோலம் அதை காண்கின்ற பாகியம் போதும். சிவனே உந்தன் திருவண்ணாமலை கோலம் அதை பார்க்கின்ற பாகியம் போதும். எங்கும் அருணாச்சலா என்றும் அருணாச்சலா இங்கேயும் அருணாச்சலா எங்கேயும் அருணாச்சலா. அண்ணாமலையே 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 அருணாச்சலா. ஆதிசிவனே 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 அருணாச்சலா. சிவனே உந்தன் திருக்கோலம் அதை பார்க்கின்ற பாகியம் போதும். சிவனே உந்தன் திருக்கோலம் அதை பார்க்கின்ற பாகியம் போதும். ஓம் நம சிவாய. தற்போது அண்ணாமலையாருக்காக உண்ணாமலைமான் அவர்கள் ஆசீர்வாதத்தின் வருங்கால பாடகர் செந்தில்குமார் அவர்கள் தற்போது அண்ணாமலை பாடலை பாட இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் இதற்கு ஆதரவுக்கு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய. தற்போது இந்த மலர்களானது அழகாக துர்கைவனுக்கு பறித்து காலை வேளையில் பூஜை செய்வார்கள். ஓம் நம சிவாய. ஓம் துர்க்கையம்மா சரணம். இத்துடன் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் நினைக்கிறேன். அதுவரை செந்தில்குமார். இங்கேயும் செந்தில்குமார், எங்கேயும் செந்தில்குமார், உலகெங்கும் செந்தில்குமார். அன்பை வடிவான செந்தில்குமார். இந்த அன்பை வடிவான செந்தில்குமாருக்கு நீங்கள் அனைவரும் ஆதரிக்குமாறு எல்லாமல்ல அண்ணாமலையார் ஒண்ணாமலையாரை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய.